எஸ். அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து தோத்ததுக்கான காரணம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லா பேசியிருக்கிறாரு. இப்போ 234 தொகுதியிலுமே வந்துட்டு தனித்தனியா ஆள் அனுப்பி ஒரு சர்வே ஒண்ணு எடுக்க சொல்லியிருக்காரு. நம்ம தோத்ததுக்கான காரணம் என்ன? மக்கள் என்ன ரீசன் சொல்றாங்களோ, அந்த ரீசன் அப்படியே எடுத்துட்டு வந்து என்ட்ட குடுக்கணும். இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. அப்படின்ற மாரி ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு. ப்ளஸ் அவர் போட்ட வீடியோலையுமே ஒரு அட்டாச்மெண்ட் குடுத்துருக்காரு. அந்த அட்டாச்மெண்ட் வந்து மக்கள் கிளிக் பண்ணி, இதில வந்துட்டு நீங்க உங்க வாய்ஸா நீங்க சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் நீங்க சொல்லலாம். அது டெக்ஸ்ட்டா மாறும். அப்படி இல்ல நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க குடுக்கலாம் அப்படின்ற மாரியான சொல்லியிருக்காரு. இது பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எல்லாமே ஆக்ஷன் எடுக்கலாம். இது எல்லாமே மாத்தலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. டிவிகே அரசு வந்தது வின் பண்ணதுக்கான காரணமே வந்துட்டு சோசியல் மீடியா தான். Instagram, Facebook அந்த மாரி சோசியல் மீடியா தான். ஸோ நம்ம அனைவருமே வந்துட்டு அதுக்கு மாறணும் அப்படின்ற மாரி அவரும் சொல்லியிருக்காரு. ஆனா சட்டசபையில வந்து உதயநிதி பேசியிருக்காரு, ரீல்ஸ் மோகமா தான் இருக்கு. ரீல்ஸ் அரசியலா தான் இருக்கு. ரியல் அரசியலா இல்ல அப்படின்ற மாரி. ஆனா இப்போ ஸ்டாலின் சாரே பார்த்தீங்கன்னா, ரீல்ஸுக்கெல்லாம் மாறலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. மாறினா தான் நம்ம வந்து அடுத்த தேர்தல்ல வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது மாதிரி நம்ம பல கருத்து வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. முன்னதா என்ன தெரிவிச்சாருன்னா, டிவிகே அரசு வந்து வரட்டும். திமுக அரசு வந்து எந்த ஒரு இடையூறுமே நாங்க தரமாட்டோம் அப்படின்ற மாரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப அடுத்த 6 மாசத்துக்கு அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்ப்போம். அத பேஸ் பண்ணி தான் எதா இருந்தாலும் நடவடிக்கைலாம் எடுக்கிற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தார். ஆனா, இப்பவே அவங்க எல்லாமே இறங்கிட்டாங்க. நீட் தேர்வு வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் ஒண்ணு நடத்துறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 5 வருஷமா என்ன பண்ணீங்க? இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணீங்க? நீட் வந்துட்டு ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் பேசுனீங்க. நீட்ட வந்து ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி நீங்க தான் குடுத்தீங்க. அப்படி எல்லாமே குடுத்துட்டு 5 வருஷமா எதுவுமே பண்ணல. அத பத்தி ஒரு போராட்டம் பண்ணல. எதுவுமே நீங்க பேசல. ஆனா, இப்போ உங்களோட ஆட்சி இல்லாதப்போ, டிவிகே அரசு வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு போராட்டத்த வந்து முன்னெடுக்கிறீங்க. ப்ளஸ் வந்து அவர இதுவா பேசுறீங்க. நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். நீங்க 6 மாசம் தொடர்ந்து உங்களுடைய வேலைகள பார்க்கலாம். அந்த செயல்பாடுகள பேஸ் பண்ணி தான் நாங்க எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து இவ்ளோ பிரச்சனை குடுக்குறாங்க. முன்னதாகவே நான் சொன்ன மாரி தான், இந்த ப்ராப்ளம்ன்றது நமக்கு அடிக்கடி வரும். ஆனா அதெல்லாம் தாண்டி சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு இத எப்படி எடுத்துக்கொண்டு போறார் அப்படின்னா, பல முடிவுகள வந்துட்டு இப்ப எடுத்துட்டு வந்துருக்கிறார் ஆக்சுவலா. மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், மாணவர்களுக்கான தொகையா இருக்கட்டும். 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கான இப்போ ஒரு கணக்கெடுப்பும் வந்து ஆக்சுவலா போயிட்டுருக்கு. இந்த மாரி பல முடிவுகள வந்து எடுத்திருக்கிறாரு. என்ன பொறுத்தவரைக்கும் இதில எந்த ஒரு இடர்பாடுகளோ அல்லது ஆட்சி கவிழுமோ அப்படின்ற மாரியான வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புறீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ப்ளஸ் நம்மளுடைய வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.